காலையிலே தண்ணியா? யாரா வதைக்கிறது? மாமோ மாமோ, என்னடா மெட்ராஸ்ல ஒரு ரூம்ல தங்கலான்னு வந்தா நீ இல்லன்னு சொன்னாங்க. எப்படா வந்த? நம்ம விஷயம் தான் தெரிஞ்ச கதையாச்சே. காடாறு மாசம் நாடாறு மாசம். ஆமா, இன்டர்வியூ எல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ, இங்கே ஆரம்பிச்சிட்டியா? எப்படியும் வீட்டுக்கு போனா அப்பா இதை கேட்டுதான் கொடைய போறாரு. யாரு? லாலா லஜபதி ராயா? ஆமா. விடிஞ்சு விடியாதமா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. இந்நேரம் அவர்கிட்ட எவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானோ. சிதம்பரம், இந்த நிலத்துல தைலக்கண் இட போறேன்னு சொல்றியே, உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? பார், பச்சை பசையில் இருக்கிற இந்த பொன் வயல தைலக்கண் நெட்டு பாழாக்கிடாத. நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் போனதுக்கு அப்புறம் இஷ்டப்படி நீ செஞ்சிடாத. தைல மரத்துல அதிக வருமானம் கிடைக்கும்னு தான். ஓஹோ, நீ ஒருத்தன் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட போறியா? ஐயா, உங்க பேச்ச நம்ம ஊர்ல யாராவது மீறிட்டாங்களா? யோ சிதம்பரம், வேலையை பார்க்காம என்னைய வெட்டி பேச்சு வேண்டிடுங்க. கடு கடுக்கிற வெயில நின்னுட்டு அரட்ட என்ன? பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு? இந்த பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. இருக்கிறதுக்குள்ள 4 காசு சம்பாரிச்சோமா, லைஃப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா, அப்படி இருக்கணும். என்ன கூட நடத்த சரியில்லை, வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு. நான் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன்? 4-5 பிசினஸ் பண்ணி வெள்ளையும் சொல்லியுமா இல்ல? அப்படிதான் சபசம் நிக்காம தைலக்கண்ணில் எடுத்துட்டு பெருசு ரூட்ல போனா நமக்கு ஒத்து வராது. போட்டு பொன்ராசு ரூட்டே தனி. வாமா வா. பாடி ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா. திருட்டு கழுத. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னு தான் பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய், கரெக்ட். சைட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்போதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? கிண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு, பொல்லாத சட்டை. மாமா. ஆமா விஜயலட்சுமி, எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்து இருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா மாமா. என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. சிக், வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாரிசு எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிரும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன ஆகுறது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது. ஐயா எந்த ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஐயா மொத்தம் 600-700 ஏக்கரா நிலம் தருங்க. ஆமாங்க, இந்த ஈசான மூலையில் இருக்கிறதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேக்கால ஒரு நதி ஓடுதுங்க, அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க, அத பாருங்க, பாலத்தோப்பு, அந்த மஞ்சள் கொல்லை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரிச்சுங்க. ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரிச்சுங்க. ஆமா, பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க, ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஐயா 3 போகம் விளையிற நிலமுங்க, சட்டு புட்டுன்னு கேட்டா ஜனங்க யோசிப்பாங்க. ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதியா. சரி, 1 லட்சங்கிற இடத்துல 3 லட்சத்தை அடிக்க வேண்டியதானே? 3 லட்சம்ங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டுறாதையா. பேச்சுல மட்டும் இல்லைங்க, காரியத்திலையும் கண்ணுங்க. பங்களாக்கு இன்னைக்கு பார்ட்டி கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. அதான் பொன்ராசுங்க, போட்டு பொன்ராசுங்க. ஐயா வணக்கம். உள்ளவையா கும்பிடு போடு ஐயா.